பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அதிகாலையில் நாம் இணைந்து தேவனை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காய் அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல செயலின் கர்த்தர் எருசலேமில் ஆதரவாயிருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இந்த காலை வேளையில் நமக்கு ஆதரவாயிருக்கிற கர்த்தர், நான் ஆதரவாயிருக்கிறேன் என்று ஃப்ளாக் காட்டிட்டு மௌனமாக இருக்கிற ஒரு கர்த்தர் அல்ல. ஆமேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஃப்ளாக் காட்டிட்டு மௌனமாக இருக்கிற ஒரு தேவனை அல்ல நீ ஆராதிக்கிறாய். மாறாக நீ நம்பின அந்த கர்த்தர், ஆமேன், அவர் கடந்து வந்து விடுவிப்பார் உன்னை. அவர் உன் அருகில் வந்து உன் நெருக்கடியிலிருந்து உன்னை விடுவிக்கிற ஒரு கர்த்தர், உன் கண்ணீரிலிருந்து உன்னை விடுவிக்கிற ஒரு கர்த்தர், உன் வேதனையிலிருந்து ஒரு விடுதலை ஆக்குகிற கர்த்தர். அவர் கடந்து வருவார். ஹல்லேலூயா. நெருக்கடி நேரங்களில் அப்போஸ்தலர்கள் கடலில் கடந்து போன போது, ஆமேன், என்ன செய்வதென்று அறியாமல் அலைகள் மூடி படகு மூழ்கத்தக்க விதத்தில் வந்த போதிலும், ஆமேன், நம்முடைய தேவனாய் கர்த்தர் இயேசு அலைகளின் மேல் கடல் மேல் நடந்து வந்து அவர்களை விடுவித்தாரே. எஸ், ஹல்லேலூயா. நீ என்ன சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாயோ, அன்பு தேவனை நோக்கி பார், கர்த்தரை நோக்கி கூப்பிடும், அவர் கடந்து வந்து உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. வார்த்தையை அனுப்பி இருக்கிறார், அது வெறுமையாய் திரும்பி வராது. உன் கண்ணீருக்கு ஒரு விடுதலை உண்டு. தேவ பிள்ளையே, நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். அப்போஸ்தலர் அவர்களுடைய முழு பலனையும் பயன்படுத்தினார்கள், ஒன்றும் நடக்கல. ஆனால் கர்த்தர் அவர்களுடைய நடுவில் நடந்து வந்தார். ஆமே, கடந்து வந்தார், விடுதலையாக்கினார். அந்த கண்ணீர் மாறினது, வேதனை மாறினது. உன்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை பற்றி கொண்டு தேவனே என்று கூப்பிடு, அவர் கடந்து வருவார், உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த காலைக்காய் நன்றி. ஆம், எங்களோட ஆதரவாயிருக்கிற கர்த்தர் அல்ல ஆண்டவரே, மட்டுமல்லப்பா, மாறாக ஆண்டவர் நீர் ஆமேன் ஆதரவாயிருந்து எங்களுடைய நெருக்கடி நேரங்களில், எங்களுடைய துக்க நேரங்களில், எங்களுடைய வேதனை நேரங்களில் நீர் கடந்து வந்து எங்களை தப்புவிக்கிற கர்த்தர், எங்களை விடுவிக்கிற கர்த்தர், எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் எங்களோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோப்பா, நன்றி செலுத்துகிறோப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும், தடைகளை மாற்றி போடும். நீர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உன் சந்நிதியில் வந்து கடந்து வந்து உன்னை விடுவிக்கிற ஒரு கர்த்தர் உனக்கு ஆதரவாக இருக்கிறார். God bless you. Praise the Lord.